ஹாய் காய்ஸ், வெல்கம் டு காட்டுக்குயில். என் பேர் நிரோஜினி ராபர்ட். நான் காட்டுக்குயில், நீளும் பரவசங்களை நீ என்று அழைக்கிறேன் அப்படின்னு 2 கவிதை புத்தகங்கள் எழுதியிருக்கேன். நான் நினைக்கிறேன் கவிதைகள் தான் நான் மற்றவங்களோட கனெக்ட் ஆகிறதுக்கான, உரையாடுறதுக்கான ஒரு ஊடகம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா கவிதைகள் மூலமாக எனக்கு நிறைய பேர் கிடச்சிருக்காங்க. நிறைய மெசேஜஸ், நிறைய கால்ஸ், நிறைய லெட்டர்ஸ் எல்லாமே எனக்கு இந்த கவிதைகளுக்காக கிடச்சிருக்கு. ஸோ அது எல்லாத்துக்கும் நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ஸோ காட்டுக்குயில் அப்படின்ற இந்த சேனல் மூலமாக நான் உங்களுக்காக நிறைய கவிதைகள் வாசிக்க, கொஞ்சம் பாட்டு பாட, கொஞ்சம் கதை சொல்ல ஆயத்தமாக இருக்கேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வி கேன் ஹேவ் ஃபன். தேங்க்யூ. இன்னைக்கு என்னோட நீளும் பரவசங்களை நீ என்று அழைக்கிறேன் அப்படின்ற ஒரு புக்கில் இருந்து ஒரு கவிதையை பார்க்கலாம். ஆரம்பத்தில் நான் மனிதர்களை வெறுத்தேன். அதை அவர்களிடம் சாமர்த்தியமாக மறைக்கவும் செய்தேன். அந்த வளையம் நிறமற்ற நெருப்பாக கனன்று கொண்டிருந்தது என்னை சுற்றி. அப்போது நான் மகிழ்வோடு இருந்தேன். அந்நாட்களில் எதை குறித்தும் குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாகவில்லை. இதயத்தின் எதிர்பார்ப்புகளின் பொதி சுமக்கவும் இல்லை. என் இதயம் உறைந்த பனி போல் இருந்திருக்க வேண்டும், இறுக்கமாக. பங்குனியில் ஒரு நாள் மத்தியான வேளையில் அந்த மரணம் நிகழாதிருந்திருக்கலாம். என் கர்வம் கலைத்திட்ட, ஆவி நொறுக்கிட்ட அந்த மரணம் நிகழாதிருந்திருக்கலாம். பனிக்காலம் முடிய பொழியும் மழை போல தீயாய் கனன்று கொண்டிருந்த வளையம் எப்போது முழுதாய் காணாமல் போனதென்பது நினைவில் இல்லை. ஓடும் பேருந்தில் ஓரத்து இருக்கையில் நான் அழுது கொண்டிருந்த நாளை குறித்து வைத்துக் கொண்டேன். அதன் பின்னர் நேசத்தின் சாபம் என்னை தொற்றிக்கொண்டது. உடைந்து போனவர்களை என் அனுமதியின்றி என் ஆவி தழுவிக்கொண்டது. அதன் பின்னர் நான் பாடல்கள் பாடவும், கருணையின் கதகதப்பை அணைப்பில் உணர்த்தவும் தொடங்கினேன். அந்த நாளும் சரியாக நினைவில் இல்லை. உள்ளத்தில் சுமையோடிருந்த ஒருத்திக்கு குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா என்று நான் பாடிய கணத்தில் அவள் என் தோளிலும் மடியிலும் சாய்ந்து கதறி அழுது, பின் கண்கள் பார்த்து சிரித்த அந்த நாளை நினைவில் வைத்துக் கொண்டேன். அன்பின் கரங்களை அகல விரிக்கும் போது சமயங்களில் கழுவில் ஏற்றப்படுவதையும், கருணை ததும்பும் விழிகள் எப்போதும் கண்ணீரோடு இருப்பதையும் நான் வெறுக்கிறேன். ஆனாலும் நான் நேசத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். உண்மையில் நான் சபிக்கப்பட்டிருக்கிறேன். அன்பின் கரங்களை அகல விரிக்கும் போது சமயங்களில் கழுவில் ஏற்றப்படுவதையும், கருணை ததும்பும் விழிகள் எப்போதும் கண்ணீரோடு இருப்பதையும் நான் வெறுக்கிறேன். ஆனாலும் நான் நேசத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். உண்மையில் நான் சபிக்கப்பட்டிருக்கிறேன். நீளும் பரவசங்களை நீ என்று அழைக்கிறேன்.